நேரடியா குப்பைகள் வந்து கடல்ல செய்யறதை விட வாய்க்கால்கள் சிற்றோடைகள் மூலம் போறதுதான் கூட அதிகம். ரெட் லைட் பத்தி பஸ் அடிக்கும். அதிர்வு வந்து இந்த கம்பியை இது செய்யும். அது அரைக்க தட்டிச்சண்டா இது சுத்துறதால இப்ப விலங்குகள் போறாக வாய்ப்பு இருக்கு. அதால யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நான் பல சென்ற காலேஜில் இருக்கிறேன். என் பேர் ஜெகுமார் தனாதிபன். நான் இப்போ ஒரு ஆக்கமெண்ட் செஞ்சுருக்கேன். இது நான் டெக்னாலஜியை பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். இது இப்போ தோட்டத்துக்கு இது விலங்குகள் எதுவும் வருதுண்டா இது தோட்டத்தை அழிச்சிருந்தானே அதால் சேதம் கூட இல்லை. அதால் இப்போ நாங்கள் இப்போ வந்துச்சென்றாலே முன்னுக்கே சத்தம் கேட்கும். இப்போ சாச்சிறங்கிட்டு மற்றபடி இது வந்துச்சென்றாலே இது சத்தம் கேட்கக்கூடிய மாதிரி இது வர சத்தம் கேட்கு. நாங்கள் இப்போ வீட்டில் இருந்து வந்து இதை இது விலங்குகளை கலைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியும் நாங்கள் இப்போ நித்திர இல்லாட்டி எங்கள் வேலையை போட்டோம்டா இப்போ வந்தாங்க தெரியாதானே. அது இப்போ வரும்போது இதில் தங்கூசி மாதிரி அந்த மெல்லிய நூலண்டா இப்படி வரைக்க தட்டிச்சண்டா இது சுத்துறதால இப்போ விலங்குகள் போறாக வாய்ப்பு இருக்கு. அதால இது செஞ்சிருக்கோம். என்னது ஆட்டோமேட்டிக். மற்றது இது நிலநடுக்கமானியன்னு சொல்றாரு. இது இந்த கம்பி நிலத்து காலத்துல இது செஞ்சிருக்கோம். நிலநடுக்கம் வரப்போதுண்டா முன்னுக்கே அந்த அதிர்வு இருக்கும் தானே நிலத்துக்கு அடியில சின்ன அதிர்வுகள். அந்த அதிர்வு வந்து இந்த கம்பியை இது செய்யும். அது ஆடுறதால இந்த கம்பி முட்டுறதால ஃபேன் சுத்தி சத்தம் கேட்கும். அதால நாங்க இப்ப வந்து இந்த இது பாதுகாப்பான இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபேன் சத்தத்தை வச்சு இது செய்யலாம். இல்லாட்டி இந்த ரெஜிவாம்ஸ் இருக்கு அது குழம்பிடும். குழம்பின உடனே நாங்க அப்புறம் போய் அது வரைக்கும் கண்டமெண்டா போகக்கூடிய மாதிரி இருக்கு. சென்சர் பார்த்து நாங்கள் என்னது அது சென்சர் வச்சா இது போட்டிக்கு வச்சேன் நாங்கள். ஆனா எல்லாத்துக்கும் சென்சர் இது பசர் வச்சு விட்டா சவுண்ட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மாத்துக்கோங்க. ஓ வளைய மாவட்டம் போடி இதுதான். மற்ற இது ஃபேன் காற்று ஃபேன் இது காத்தால ஃபேன் சுற்றுறதால மின்சாரத்தை பேட்டரியில் சேமித்து வைக்க முடியும். மற்ற சோலாரம் இதை சேமித்து வச்சு தேவையான நேரத்தில் பாவிக்கக்கூடிய என்னது 2 முறை எடுத்து செய்ய வேண்டியது. மற்ற எல்டிஆர் கூட்டியிருக்கான். இதை நாங்கள் எல்டிஆரை இப்போ இது என்னது இரவுல லைட்டு தன்பாடில் ஆட்டோமேட்டிக்காக பற்றக்கூடிய மாதிரியும் பகல்ல ஆட்டோமேட்டிக்காக நிற்கக்கூடிய மாதிரியும் செய்யலாம். அதில் தருமபுரம் மத்திய கல்லூரியில் படிக்கிறோம். நாங்கள் 8ஆம் தரம் 8ல் படிக்கிறோம். பானாக்கரிசரன் என்ன பாட்டாங்க. இது என்னன்னா சேஃப்டி ஹவுஸ். இப்போ நாங்கள் ஒரு இடத்துல சேஃப்டி ஹவுஸ் என்னன்னா இப்போ ஒரு உள்ளுக்குள்ள போனால் மசாலா அடிச்சு லைட் பத்திரமா செஞ்சுருக்காங்க. அதுவே வெளியால இருந்தும் இப்படி வெளியால இருக்க லைட் பற்றி காணலாம். சத்தம் கேட்கறதுனால ஒரு நாள் வருதுன்னு நாங்கள் அறியலாம். மற்ற அதுவே உள்ளுக்குள்ள இருக்கிறாலும் அறிஞ்சு கொள்ளலாம். பட் என்னன்னா இப்போ எங்களோட பெரிய பெரிய பில்டிங்ல நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்க இடி முழங்கினா மழை பெஞ்சாலும் எங்களுக்கு தெரியாது. அதுக்காண்டி வாட்டர் சென்சர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஒரு லெவலுக்கு மேல தண்ணி ஏறக்க நாங்க இதுல இருந்து வாட்டர் சென்சர்ல தண்ணி பட்டோம்னா எங்களுக்கு என்ன வெள்ளம் வருதுன்னு உள்ளுக்குள்ள தெரியும். மற்றது என்னண்டா இப்போ ஒரு ஆள் உள்ளுக்குள்ள போய் எங்களுக்கு வார கரண்ட் நிப்பாட்டி உள்ள உள்ள போக பார்த்தா சோழர்ல இருந்து சேமிக்கப்பட்ட பெட்டி கரண்ட்ல இயங்கும். அதுவே அந்த கரண்ட் நிப்பாட்டி உள்ள போக பார்த்தா காற்றல இருந்து சேமிக்கப்பட்ட கரண்ட்ல இருந்து ஒர்க் ஆகும். பட் இப்ப எல்லாத்துக்கும் ஒரு எலக்ட்ரிக் சென்சர் பிடிக்கும். எலக்ட்ரிக் பாக்ஸ் ஒன்று இருக்குதானே அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ்ல ஃபயர் ஆனா எங்களுக்கு தெரியாது. அந்த எலக்ட்ரிக் பாக்ஸ்ல ஃபயர் ஆனா கான்ட்ராக்ட் ஒரு ரெட் லைட் கூட்டி ஒரு பசர் கூட்டி இருக்கும். ரெட் லைட் பத்தி பசர் அடிக்கும். மற்றது என்னடா இப்ப எங்களோட வீடு எல்லாம் மரங்கள்ல குப்பை கொட்டுறதுனால கூட்டுற இதுல நாங்க மரங்களை வெட்டுறோம். அதுக்காண்டி ஃபேன்ல வந்து குப்பையை தள்ளுற மாதிரி செஞ்சிருக்கோம். மற்றது இது என்னன்னா மூவிங் ஹவுஸ். இது என்ன செஞ்சோம்டா இப்ப எங்க வெளிநாடுகள்ல இருந்து ஹவுஸ் இருக்கு. இப்ப என்னடா சில்லுல இருந்து இப்ப ஒரு இடத்துல இருக்கிறோம்டா அந்த இடத்துக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நாங்க அறியறதுக்காண்டி செஞ்சிருக்கோம். இப்ப நாங்க இப்ப ஒரு இடத்துல இருக்கோம்னா இப்ப இத மூவ் பண்ணி நாங்க போக வைக்கலாம். ஆபத்து வர போயிருந்தா மூவ் பண்ற மாதிரி செஞ்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக் ரிமோட் இப்ப எங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுண்டா நாங்க ரிமோட் கண்ட்ரோல்ல இருந்து இந்தியால இருந்து ஒரு மரத்து கீழே இருக்கோம்டா
இல்ல மழை பெய்யுதுன்னா நாங்க அங்க தள்ளி போற மாதிரி செஞ்சிருக்கோம். மற்றது என்னடா இதுக்கு நாங்க எலக்ட்ரிசிட்டி தேவைனால சோலார் போட்டிருக்கோம். அதுவே எங்களுக்கு இன்ஜினுக்கு தேவைண்டா எரிபொருள்ல இருந்து ஒர்க் ஆகிற மாதிரி இன்ஜின் போட்டலாம். அதுவும் இல்லை நாங்களுக்கு பேட்டரியில இருந்து இயங்குற மாதிரி செஞ்சிருக்கோம். மற்றது என்னடா இது மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஒரு ஆள் வருதுன்னா லைட்ல இருந்து பாக்குற மாதிரி அதுக்காண்டி செஞ்சிருக்கோம். இது திங்ஸ் என்னதுக்கு செஞ்சிருக்க மாட்டா எங்களோட சேஃப்டிக்காண்டி தான் செஞ்சிருக்கோம். மற்றது என்னடா இப்ப எங்க நாட்டுல இருக்க பழைய பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு தேவையான பாதுகாப்பு எங்கள்கிட்ட இல்லை அந்த அளவுக்கு. இதே அந்த பெரிய பெரிய கம்பெனிகளை எடுத்து நான் விற்கலாம், அவங்களோட வியாபாரத்தை வித்துக் கொள்ளலாம். அதுக்காண்டி தான் செஞ்சிருக்கோம். நூல் பாருங்க, இது குப்பைகளை உள்ளெடுக்கும். அப்ப இந்த குப்பையில உள்ளெடுக்கிறதுக்கு மோட்டார் சுத்தணும். அப்ப இந்த ஃபேன் சுத்துறதுக்கு காத்த பின்னுக்கு இந்த எழுத்து முன்னுக்கு தள்ளும். அப்ப இந்த காத்த தள்ளி வெளியில தள்ளுறதுக்கு தள்ளாதிக்கு உள்ளதானே இருக்கு. அப்ப இங்க ஓட்ட வைக்கும். ஓட்ட வைக்கிறதுக்குனால வெளியில போகும். அப்ப இந்த இழுக்கிற குப்பைகள் மோட்டர்ல சிக்கடையாம இருக்க இங்க நெட் வச்சிருக்கு. அப்ப இந்த நெட்ல தள்ளப்பட்டு நிற்கும். அப்ப இந்த வர்ற குப்பைகள் திருப்பி வெளில போகாம இருக்க இங்க பேக்குக்குள்ள வந்து சேரும். அப்ப இந்த பேக்ல இருந்து குப்பையில வெளியில எடுக்கிறதுக்கு எத்திராந்து கூட எடுக்கலாம்.
வணக்கம். நான் வந்து ஹிந்து காலேஜ்ல படிக்கிறேன். என் பேர் வந்து தர்மிலன். அதாவது வந்து எங்களோட அன்றாட வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்க போறது மட்டும் இந்த எல்லினோமானியான அந்த வெப்பநிலை காலத்துக்கான காரணமே வந்து பிளாஸ்டிக்ன்றதுதான் மிகப்பெரிய பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் கூற ஒரு விஷயம். இந்த பிளாஸ்டிக்கை வந்து கடல்ல போய் சேர்றது, கடல் தான் நிறைய ஆக்சிஜன் உருவாக்குது காடுகளை விட. இப்படி கடல்ல இருக்கிற ஆக்சிஜன் வந்து பிளாஸ்டிக், அதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து உடையும். இப்படி சேர பிளாஸ்டிக்கள் வந்து என்ன நடக்கும்னா எங்களோட உடம்புல போய் கேன்சர், புற்றுநோய், இந்த மாதிரி பிறப்பு இருக்கிற நிறைய குறைபாடுகள் மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொண்டாரு. இப்படி நேரடியாக குப்பைகள் வந்து கடல்ல செய்யறதை விட வாய்க்கால்கள், சிற்றோடைகள் மூலம் போறதுதான் கூட அதிகம். நாங்க குடியிருப்புகள் மூலம் கொட்டப்படுறது. இது வந்து குடியிருப்புகள் முடிவுல வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து வாய்க்கால் அமைப்பு இது வந்து அமைக்கப்படும். இந்த அமைக்கப்படுற இந்த குப்பைகள் அந்த அமைப்பு வந்து இது வந்து ஒரு தடையாக வேலை செய்யும். அந்த வாய்க்கால்ல எதிர்ப்பக்கம், தண்ணீர் எதிர்ப்பக்கத்துல வந்து இந்த அமைப்பு வந்து இருக்கும். இந்த தடை வந்து என்ன செய்யும்னா மிதந்து வரக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகள் அனைத்தையும் வந்து பிடித்துக் கொள்ளும். அதாவது பிடித்து இதை வச்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட நீரோட்டத்தின் காரணமாக ஒரு அமுக்கம் இருக்கும். அது அமுக்கம் காரணமாக இந்த உணர்ந்து ஓகே இதில் நிறைய தேங்கிட்டு இதை ஒரு சென்ஸ் பண்ணி இந்த கதவு மிதலமாக திறக்கும். இதை திறக்கிற இந்த குப்பைகள் திறந்தோன்னா நீரோட்டத்தின் காரணமாக குப்பைகள் எல்லாம் இங்கே வரும். இங்கே வந்து அடித்து செல்லாம வந்து இந்த தடை வந்து பயன்படுத்தப்படும். இந்த தடை வந்து இருக்கிறபடியால வந்து குப்பை இங்கே தாண்டி போகாது. இப்போ வந்து எல்லா குப்பைகளும் வந்து இந்த இடத்துல தேங்கும். இந்த இடத்துல தேங்காய் குப்பைகள் என்ன நடக்குமாண்டா, இந்த இடத்துல இப்ப தேங்காய் குப்பையில எல்லாம் தேங்க வலிக்கிட்டு, இப்ப வந்து பிளாஸ்டிக் குப்பையில எல்லாம் மிதக்கிற குப்பையில இங்க இருக்குது. இப்ப இந்த இடத்துல வந்து என்ன நடக்குமாண்டா, குப்பைகளை வந்து இப்படி ஒரு வழிப்பான் மாதிரியான இந்த ஒரு அமைப்பு வந்து இந்த இடத்துக்குள்ள தொட்டிக்குள்ள வந்து கொண்டு தள்ளி விட்டோம். இது ஒரு ஊழியர் மூலம் மேல எடுத்து முகாமைப்பு பிளாஸ்டிக் தனியா குப்பைகள் தனியான்னு சொல்லி பிரித்து எடுத்துக்கிறது மூலம் எங்களோட சந்தை நிறைய பாதுகாக்கலாம். அதே வேணும் இந்த புவி வெப்பமடைதல் மாதிரியான நிறைய பாதிப்புகளை வந்து தடுக்கலாம். நன்றி. வர கரண்ட்ல இருந்து இயங்கும். பட் எங்களுக்கு வீடுகள்ல இருந்து வர கரண்ட்ல இயங்கும். பட் சோலார் கரண்ட் நிப்பாட்டிட்டு உள்ள போக பார்த்தா எங்களுக்கு காற்றாலையெல்லாம் சேமிக்கப்பட்ட கரண்ட்ல இருந்து இயங்கும். இப்ப அதுவே எங்களுக்கு இப்ப 3 முறையில கரண்ட் கிடைக்குது. அதனால ஒரு நாள் உள்ளுக்குள்ள போய் எங்களுக்கு உள்ளுக்க திங்ஸ் எடுக்காது. மற்றது என்ன செஞ்சிருக்கோம்னா ஃபேன் செஞ்சிருக்கோம். என்னன்னா குப்பையில தள்ளுற மாதிரி செஞ்சிருக்கோம். எங்களோட வீடுகள்ல மரங்கள்ல குப்பை மரங்கள்ல குப்பையில தள்ளுற பஞ்சில நாங்க மரங்களை வெட்டுறோம். அதை தடுக்கிறதுக்காக ஃபேன்ல இருந்து குப்பையில தள்ளுற மாதிரி செஞ்சிருக்கோம். மற்றது என்னன்னா இப்ப எலக்ட்ரிக் பாக்ஸ்ல இப்ப எல்லாருமே ஒரு எலக்ட்ரிக் பாக்ஸ் இருக்கும். அதுல ஃபயர் ஆனா அதை காட்டுறதுக்குன்னா நம்ம ஃபேஷன் போட்டி காட்டிடும். இதுல எலக்ட்ரிக்ல ஃபயர் ஆனா பசர் வேலை செஞ்சு ரெட் லைட் பத்தும். அதுல இருந்து எங்களை கண்டுகொள்ள முடியும். எங்களை பெரிய பெரிய பில்டிங்ல உள்ளுக்குள்ள இருக்க மழை வந்தாலும் தெரியாது, இடி முழங்கினாலும் எங்களுக்கு தெரியாது. அதுக்காண்டிதான் போட்டோ சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு லெவலுக்கு மேல மழை வந்து உள்கோளுக்கு தண்ணி வருது, அதுக்கு அதை மூலம் தெரிஞ்சு கொள்ள முடியும். வெள்ளம் மேல வருது நாங்க அறியலாம். மற்றது இது மூவிங் ஹவுஸ். இப்ப எங்களுக்கு வீடுகள் இல்லாண்டா இப்ப இடத்துல நாங்க நிக்கிறோம்டா ஆபத்து வந்ததுன்னா நாங்க மூவ் பண்ணி போற மாதிரி செஞ்சிருக்கோம். இப்ப எங்களுக்கு அந்த இடத்துல ஆபத்து வருதுன்னு நியூஸ் வருதுடா, அங்க இருந்து மூவ் பண்ணி போற மாதிரி. மற்ற என்னடா இதுக்கு எங்களுக்கு மின்சாரம் தேவைப்படுறதுனால நாங்க சோலார் கூட்டியிருக்கோம். அதுவே எங்களுக்கு இன்ஜினுக்கு நாங்க எரிபொருள் யூஸ் பண்ணி செய்யலாம், பேட்டரி மூலமா செய்யலாம். மற்றது என்னடா இது தூரத்துல இருந்து ஒரு ஆள் வருதுன்னா அதை பாக்குறதுக்காண்டி இது ரொட்டேட் பண்ற மாதிரி செஞ்சிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் என்ன செஞ்சிருக்கோம்னா எங்க சேஃப்டிக்காண்டி தான் செஞ்சிருக்கோம். சில்லுகளை பவர்ஃபுல்லா நாங்க அதே மாதிரி செய்யலாம். எங்களோட பெக்கோக்களை செய்யுது அதே மாதிரி இது வெளிநாட்டுல இருந்து ப்ராஜெக்ட் இருக்குது, எங்க நாட்டுல இல்ல. ஏன்னா அங்கேயும் இருக்குது. அங்க என்னதுக்கு இருக்குதுன்னா பாதுகாப்புக்காண்டி இருக்கு. இன்னும் இப்ப வெள்ளங்கள் வரவழிக்கிறது தானே, அதுக்காண்டி தான் நாங்க செஞ்சிருக்கோம். தேவையானாங்க இப்படி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு கொள்ளலாம். வணக்கம். நான் கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலேருந்து வரேன். என் பேர் வந்து அபிஷாந்த். இது வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா ஸ்மார்ட் பார்க்கிங் சிஸ்டம். இது வந்து இப்போ என்னத்துக்காண்டி நான் இதை செஞ்சேன்றதை சொல்கிறேன். தற்காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து நாங்கள் பத்திரமா மெயின்டைன் பண்ணுறோம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இப்போ நைட் டைமில் வந்து வாகனத்தை வந்து பார்க் பண்ணுறோம்டா, வாகனத்தை பார்க் பண்ணிட்டு வந்து போயிட்டோம்டா இப்போ கள்ள நேராஜம் வந்து வாகனத்தின் பார்ட்ஸை வந்து கட்டிட்டு போயிடணும், இல்லாட்டி வாகனத்தை திருடிட்டு போயிடணும், இல்லாட்டி எங்களை விரும்பத்தகாத ஆக்கள் வந்து வாகனத்துக்கு பக்கத்தில் வந்து ஏற்பினோம். அந்த மாதிரியான பிரச்சனையை வந்து நாங்கள் இல்லாமல் செய்யணுன்றக்காண்டி தான் இந்த சிஸ்டம் வந்து செஞ்சுருக்கோம். இது இப்போ எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து வாகனத்தை உள்ளுக்கு விட்டுட்டு இந்த ஆப்பில் வந்து இதை இதுக்காண்டி கிரியேட் பண்ணுற ஆப். இந்த ஆப்பில் வந்து என்னென்னா ஒரு பாஸ் கீ ஒன்று அடிப்பேர்.
பாஸ் கீ அடிச்சோடனே என்ன செய்யணும்னா இந்த என் பேர் வந்து சசிகரன் டர்மியன். நான் வந்து புனராவி புனர் வந்து பிரபாகரன் தனப்பிரியன். நாங்கள் வந்து புனராவி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்த கேஸ் ஃபேக்ட்ரியில் வந்து கேஸ் லீக்காக ஏற்படுற தீ விபத்தை குறைக்கிறதுக்கான இந்த ப்ராஜெக்ட் நான் செஞ்சுருக்கிறோம். இதில் வந்து கேஸ் லீக் ஆகும்போது இந்த கேஸ் லீக் ஆகிறத இந்த சென்சரமாக உணரப்பட்டு இதுக்கு இந்த கதவன் திறந்து இந்த பசரால் சவுண்டும் அனுப்பப்படும். அதில் இருந்து உள்ள இருக்க தொழிலாளர் வந்து அலர்ட் ஆகி அந்த தீவிரத்தை வந்து குறைச்சி கொண்டு இந்த கதவினோட வெளியே போய் தீவிரத்தை வந்து குறைச்சி கொள்ளலாம். அதுக்காக நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் தான் இது. இப்போ வயர் பிரச்சனையாக இருக்குது, அதில் ஒர்க் பண்ணதில்லை. இது வந்து முதலே நியூஸில் வந்து அந்த கேஸ் ஃபேக்ட்ரியில் இந்த தீவிரத்தை ஏற்பட்டது அந்த நியூஸை வச்சுக்கொண்டு நாங்கள் செய்வோம். என் பேர் காஜிபன். நான் பட்டிமா ஸ்கூல்ல படிக்கிறேன். இந்த பேர் நீர்பம்பி. இதை இயக்குவதற்கு எரிபொருள் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. இதை இயக்குவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பும் கிடையாது. இது கிணறுகளிலிருந்து நீர் எடுக்கலாம். இதன் மூலம் அடியில் ஃபுட்பால் போட்டதுனால நாங்கள் இப்போ குளிக்க கிணத்துக்க வச்சு போத்தல் ஃபுல்லாக நீர் வரும். அப்போ நாங்கள் ஃபுல்லாக திறந்து விட்டோம்னா அது நீர் வெளியேறும்போது இதுக்கு ஏர் இருக்காது. அப்போ கீழே இருக்க ஏர் ப்ரெஷருக்கு மேலே நீர் ஏறும். அப்போ ஏறைக்கு அப்படியே வெளி வந்து கொண்டே இருக்கும். பழைய காலத்து முறையில் அங்கே தான் தண்ணி இருக்கு. செஞ்சு பாத்தீங்களா? தெரியும். வெளிய இடங்களுக்கு வித்து கொள்ளலாம். இந்த சேஃப்டிக்கான ப்ராஜெக்ட் நாங்க கடைகள்ல பெரிய பெரிய கம்பெனிகள் எடுத்து வித்து கொள்ளலாம். தேங்க்ஸ். அதை